வந்து எப்படின்னாக்கி துரு வந்து 2 வருஷமாக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே துரு இல்லாமல் மற்ற யார் இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். டேரக்டருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பைசன் படத்தில் உண்மையிலே என்னை இந்தளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து என்னோடய அன்பு தம்பி மாரி செல்வராஜுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து மனத்துக்கு கணேசமாக யாருங்க ஒரு ரீஎன்ட்ரி காமிச்சதுக்கு பைசன் படம் உங்களை வச்சு ஒருவருக்கு அதை உங்கள் வாழ்க்கை வர எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? சிறு வயதுலேருந்து எனக்கு வந்து கபடி மேலே தீராத மோகம். அதாவது எப்படி சொல்ல போனால் கபடி தான் எனக்கு வந்து ஒரு உயிராக நினச்சி கபடியை நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருப்போம். சின்ன வயசுலேருந்தே என்னுடைய சக நண்பர்களும் அந்த கபடி மேலே ஆர்வத்தில் இருந்ததுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் சின்ன அம்மனத்தின் ஒரு சின்ன, அதாவது ஒன் சைடு போட்டு தான் விளாடக்கூடிய அளவில் இருந்தது. விளையாடுறதுக்கு மைதானமே இல்லாமல் நாங்கள் வந்து பயிற்சி பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஓடுறது கூட இடம் இருக்காது. ரோட்டில் தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓடுதல் எல்லாமே மெயின் ரோட்டில் தான் நாங்கள் வந்து ஓடுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் வந்து சின்ன சின்ன எங்கள் பக்கத்தில் உள்ள ஊர்களெலாம் ஒவ்வொரு ஊரும், அதாவது ஸ்கூல் லெவல்லே நாங்கள் வந்து மணத்தி, கல்லாம்பறை, திருவாட்டூர், புறையூர், இப்படி ஒவ்வொரு ஸ்கூலாக ஒவ்வொரு ஊர்களாக எங்கள் வயசில் 12-13 வயசில் உள்ள பசங்களாம் சேர்ந்து கபடி விளாண்டுகிட்டே இருந்தோம். இது வந்து எப்படின்னா அதே வந்து என்ன போட்டிகள், அதாவது ஒரு கல்லாம்பட்டை வச்சுருப்போம். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு போட்டிகள் வச்சு விளாண்டு அப்படியே நாங்கள் வந்து அதை வந்து தொடர ஆரம்பித்தோம். இது வந்து நாள் போக்கில் பெரிய பெரிய மேட்ச், அதாவது வெயிட் மேட்ச் நடத்துவாங்க, அங்கெல்லாம் போய் விளாட ஆரம்பித்தோம். அப்படி விளாட எங்களோட வந்து விளையாட்டு திறமையை வந்து வளர்த்துக்கிட்டோம். பள்ளியில் வந்து நான் முதல்ல வந்து 8th வரைக்கும் புனித லூசியா நடுநிலை பள்ளியில் படித்தேன் குறும்பூரில். அதுக்கப்புறம் 9th வந்து காம்பரா ஸ்கூலில் படித்தேன். அங்கேயும் ஃபெயில் ஆகிறதுனால திரும்ப சாயபுரம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஹாக்கி டீமில் என்ன சேர்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாக்கி விட்டுட்டு கபடிக்கு வந்தேன். கபடியில் வந்து தங்கராஜ் சார், அதாவது அப்போ தான் தங்கராஜ் சார் வராங்க. அவங்க வந்தோடனே அதில் கபடி விளாண்டுருக்கோம். அப்புறம் நான் என்னுடைய விளையாட்டை பார்த்துட்டு விபி பிரதர்ஸ் ஆர்மி டீமுக்கு வந்து அவங்க டீம் விளையாட வராங்க. அது பெருங்குளத்தில் நாங்களும் விளையாடுறோம். 8th விளையாடுறப்போ நாங்கள் அந்த டீமை வின் பண்ண உடனே அந்த டீமில் உள்ளவங்க என்னை வந்து விபி பிரஸ் டீமுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ விபி பிரஸ் டீமுக்கு வந்து ஒரு 1 year விளையாடுறோம் நாங்கள் எல்லாம். அப்போ அந்த டைமில் ஸ்டிக்குன்னு ஒரு டீமுக்கும் கெஸ்ட் விளையாடுவோம். அது நல்லூரில் முருகன் ஒரு அனுப்ப, அவர் தான் கேப்டன். அவங்க அந்த டீம் வச்சு நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வச்சில் அப்புறம் வந்து சன்பேப்பர் மில் 8th விளையாடப்போ நாங்கள் அந்த சுரண்டா மேட்ச்சில் நாங்கள் வந்து அந்த மேட்ச்சு ரொம்ப சிறப்பாக எடுத்து பார்த்துட்டு அதோட பயிற்சியாளர் கிருஷ்ண சார் வந்து எங்களை வந்து பேப்பர் மில் கூப்பிட்றாங்க. அப்போ நான் வந்து போகவே இல்லை 2-3 மாதம். ஏன்னா எங்கள் ஊர் மட்டும், ஏன்னா விபி பிரஸ் நான் இதுக்கு விளையாடுறதுனால திரும்ப அப்புறம் விபி பிரஸில் வந்து அடுத்த வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு விபி பிரஸில் வந்து அண்ணன் வந்து எங்களை கூட்டி கொண்டு போய் பேப்பர் மில்லில் நீ விளாடு, உனக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வரும்னு சொல்லி என்னை பேப்பர் மில்லில் கூட்டி வந்துருக்காங்க. அப்புறம் சன் பேப்பர் மில் விளாண்டுருக்கோம். அப்புறம் வந்து என்னை வந்து ஜேபி அண்ணன் எங்கள் கோச், இபி டீம் கோச், எனக்கு வந்து மின்சார வாரியம் வந்ததுன்னா இபி டீம் கோச் அவங்க கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்றப்போ ராஜானனும் மனோனன் மட்டும் வந்து எங்களை வந்து என்னையும் ரவி செஞ்சார். நாங்கள் 2 பேரும் தான் எப்போவுமே ஒன்போல் ட்ராவல் பண்ணுவோம். உடனே ரவி என்னையும் இது பண்ணி எங்களை வந்து மின்சார வாரியத்துக்கு கூப்பிட்டு போய் மின்சார வாரியத்தில் பண்ணி கொடுத்தோம். மின்சார வாரியத்தில் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு டீமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதில் வந்து 6 பேர் நாங்கள் வந்து நேஷனல்ஸ் ஆடணும். அந்த 6 பேர்லேயும் 5 பேர் மெயின் சோனில் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் 4 பேர் மெயின் சோனில் ஆடணும். நான் ஒன்று ராயரத்தின் தான் டீம் கேப்டன் வந்தார். பாஸ்கர்னு, தவமூர்த்தின்னு, முருகானந்தம், நாங்களாம் வந்து போல் சேர்ந்து விளாண்டு நான் ரவி, அப்போ புலேந்திரன், எங்கள் ஈபிலேருந்து சாமி பண்ண ரவிச்சந்திரன், அலதங்க ரவிச்சந்திரன், நாங்கள் எல்லாருமே அந்த டைமில் நேஷனல்ஸ் போயிருந்தோம். அந்த டீம் வந்து வின் பண்ணிச்சு. வின் பண்ணதை வச்சு தான் அந்த டைமில் இந்தியா கேம்ப் கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு படிகளாக நாங்கள் உயரதுக்கு வந்து என்னுடைய கிராமம், அதாவது மணத்தி தான்
எனக்கு வந்து பேஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா, என்னோடய பெற்றோர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய பள்ளி ஆசிரியர். எதுக்காக எப்பவுமே பள்ளி ஆசிரியர் சொல்லுவார்னு சொல்கிறாங்க. அதாவது பள்ளி ஆசிரியர் தான் முதல்ல வந்து என்னை கபடிக்கு வந்து அதில் வந்து விட்டாங்க. அதனால தான் அவரை வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து மென்ஷன் தங்கராஜ் சார், நகன தங்கராஜனாகி அவர் கிடைக்காத வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குன்னு சொல்லி அவர் இது பண்ணியிருந்தார். அதனால் சாரை சொல்லுவோம். அதுக்கப்புறம் சன் பேப்பர் மில் போனோம். பல கோச்சிங்கில் வந்து சன் பேப்பர் மில் போனேன். அப்புறம் விபி பிரதர்ஸ் வந்து சன் பேப்பர் மில் போனேன். சன் பேப்பர் மில் வந்து இபி போனேன். இபியிலேருந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகி போனோம். தமிழ்நாடு டீமுக்கு வந்து ஐசிஎஃப் டீம் கோச் தான் தமிழ்நாட்டு டீம் கோச். அதுதான் ஒவ்வொரு கோச்சஸும் எனக்கு வந்து நல்ல ஒரு என்னோடய விளையாட்டோட திறமையை வச்சு எல்லாருமே நல்ல ஒரு என்கிட்ட ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. அதனால் என்னோடய வளர்ச்சிக்கு இது காரணமாக இருந்துச்சு. சன் பேப்பர் மில்லில் வந்து 1.5 வருஷம் இருக்கிறப்போ என்னோடய சாப்பாட்டுக்கு சன் பேப்பர் மில்லில் அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு உடல் திறனையும் சரி உடல் வலிமையும் புலப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. சரி, இடையில கையெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னாங்க. அது வந்து எனக்கு வந்து அதாவது எங்கள் ஊருக்கு விளையாடிட்டு இருக்கச்சில் எங்கள் ஊரில் வச்சு ஒரு பொங்கல் மீட்டுக்கு விளையாட போகணும் வேலூருக்கு. நான் வரேன், நீங்கள் போங்க வாரம்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் மேட்ச் விளாண்டு போகணும்னு என்னோடய கை உடஞ்சி போச்சு. அந்த கை உடஞ்சி நான் 27 நாள் அடுத்த ஆழ்வாத்திரவழி மேட்ச் விளாண்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய வளர்ச்சிகள் அதிகமாக இருந்தது. அதாவது எப்படின்னா கை உடஞ்சி இதோட கணேசம்னா அந்த பையனுக்கு இன்னும் பெரிய அளவில் வரமாட்டான்னு நினச்சாங்க. இல்லை அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய திறமையை வந்து வளர்த்துக்கிட்டேன். ஏன்னா இடது கை உடஞ்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். 27 எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு மேட்ச் நடந்தது ஆழ்வாத்திரவழியில். அந்த மேட்ச்சில் வந்து எங்கள் டீம் எங்கள் மனத்தில் உள்ள பிளேயர்ஸை ஏற்று வந்திருந்தாங்க. உடனே நாங்கள் எங்கள் ஊர் டீம் போயிட்டு விளாடுமா வேண்டாமான்னு கண்டிஷன் இல்லை, நான் விளையாடுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அந்த மேட்ச் விளாண்டோம், அந்த டீமை வின் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நான் சன் பேப்பர் மில்லுக்குலாம் போனேன். விபி டீம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு? அதாவது எப்படின்னா நான் வந்து கிராமங்களில் ஃபுல்லாகவே விளாண்டுட்டு இருக்க டைமில் எங்கள் ஊர் மனத்து டீம் விளாட்றப்போ எங்கள் ஊரில் வந்து டிராக்டராக வந்து விளாட வருவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் என்னை வந்து விபி பிரதர்ஸ் டீமுக்கு வந்து ஆர்மினியர் டீமுக்காக என்னை அழைச்சிட்டு போனாங்க. அந்த டீமில் நாங்கள் வந்து நான் சத்யவாசகம், செல்லத்துறை, நாங்கள் ஒரு டீம் ஆடினோம். அருள், ஆனந்த் அப்படின்னு சொல்லி அந்த டீம் ரொம்ப சிறப்பாகிடுச்சு. அதில் தான் அதுக்கப்புறம் ரவிசுந்தர் பெஞ்சாபுரம் டீம் எடுத்து விளையாடுறப்போ ரவிசுந்தரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ரவிசுந்தரை கூப்பிட்டு வந்தோம். அந்த டீம் ரொம்ப சிறப்பாடி நாங்கள் வந்து அதாவது இங்கே மட்டும் இல்லை, ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் நாங்கள் வந்து நரிப்பியூர் அந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் விளையாட போயிருக்கோம். அந்த மேட்சஸ்லாம் நாங்கள் வந்து வின் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் எங்களுக்கு வந்து விபி பிரதர்ஸ் வந்து அறிமுகம். விபி பிரதர்ஸ் டீமில் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு விளையாட்டை கை ஒடிஞ்சதுக்கப்புறமும் விபி பிரதர்ஸ் டீமுக்கு ஆடிட்டு அப்புறம் சன் பேப்பர் மில் போனேன். சன் பேப்பர் மில் போனப்போ என்னோட வளர்ச்சி வந்து மாறிடுது. சரி, இது பைசனில் வர்ற அவர் பசுவடி அவர் கேரக்டரும் உங்கள் அப்பா கேரக்டரும் ஒரே இல்லை. ஆக்சுவலாக அப்படின்னாக்கி எங்கள் அப்பா மாதிரியே பசுபதி சார் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது எப்படின்னா அந்த அவர் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயங்களும் எங்கள் அப்பா மாதிரியே தோணும். எனக்கு ரொம்ப படம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. அவர் உங்கள் வாழ்க்கையை டுருன்னு நடிச்சிருக்காரு. அவரை தவிர வேறு என்ன ஆக்டர் நடிக்க முடியுமா? ஆக்சுவலாக வந்து எப்படின்னாக்கி துரு வந்து 2 வருஷமாக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அது மூலமாக அவர் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். ஒவ்வொரு நாட்களும் அவர் வந்து கழிச்சது ரொம்ப இதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து ட்ரூ லவ் கபடின்னு வந்த மாதிரி கபடி மேலே ரொம்ப ஆர்வமாயிட்டார். உண்மையிலே இப்போவும் அந்த படம் பார்க்குறப்போ மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அளவுக்கு இருக்கார். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா மற்ற யாருனாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா நடிகருங்கிற சமயத்தில் நான் கொடுத்துட்டு எந்த ஒர்க் அவுட்டுமே அவர் வேண்டாம்னு சொன்னதில்லை. அந்த அளவுக்கு கபடிக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் முடிச்சதுக்கப்புறமும் நான் போயிட்டு திரும்பி பார்த்தோம்னா திரும்பவும் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அது வந்து நான் எப்போவுமே நான் சொல்லுவேன், நம்ம என்ன தான் பயிற்சி பண்ணாலும் நீ வந்து இண்டிவிஜுவலிட்டி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லுவேன். உண்மையிலே அதே மாதிரி அவர் ஒவ்வொரு டைமும் அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணேன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்துருக்கே தெரியும், ஓடுற ஸ்டைலேருந்து எல்லாமே அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே துருவூர் இல்லாமல் மற்ற யார் இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். யாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பைசன் படத்தில் உண்மையிலே என்னை இந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு வந்து என்னோடய அன்பு தம்பி மாரி செல்வராஜுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த தருணத்தில் வந்து நான் எங்கே போனாலும் சரி இதுதான் ரியல் ஹீரோவான்னு சொல்லி என்னை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுக்க பார்க்குறோம். உண்மையிலே என் தம்பி மாரியே தான் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து மனத்துக்கு கணேசமாக யாருங்க ஒரு ரீஎன்ட்ரி காமிச்சதுக்கு எனது தம்பி மாரி வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்லணும்னாலும் அவரை வந்து தகும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் எப்படி சொல்லணும்னு புரியலை. நன்றிங்கிற வார்த்தை வந்து எந்த காலத்துலையும் நான் அவருக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த நான் 30 வருடத்துக்கு அப்புறம் கணேசம்னா யார் எங்கே இருக்கான்னு தெரியாத அளவுக்கு இருந்த இடத்துல இன்றைக்கி மனத்து கணேசம்னா யாருங்கிறத தெரிய வச்சது வந்து என் தம்பி தான். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதாவது இது வரைக்கும் சரி நம்ம நேஷ்னல்ஸ் வந்து 3 நேஷ்னல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஒரு நேஷ்னல் கேம்ஸ் வின் பண்ணியிருந்தோம் நாங்கள் எங்கள் பீரியடில். அப்புறம் வந்து ஒரு பெட்டேஷன் வின் பண்ணியிருக்கோம். ஒரு நேஷ்னல் தேர்ட் வந்திருக்கோம். ஒரு நேஷ்னல் கேம்ஸ் தேர்ட் வந்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம வந்து அது ஒரு 3-4 வருஷமாக நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடிச்சு தமிழக அணி. இப்போ உள்ள விளையாட்டு வீரர்கள் வந்து
நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து நேஷனல்ஸில் நம்ம இந்தியா லெவலில் போகிறதுக்குனா ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை, நல்ல உடல் உழைப்பு வேணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். பயிற்சி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பயிற்சி முயற்சி இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு பலனும் நினைக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ வந்து நாங்கள் விளையாடுற காலத்தில் மண் கோட்டில் விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ மேட் கோட் வந்துட்டு, அதனால் மேட் கோட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல உடல் திறனை நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும். அதனால் நல்லா சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபுட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். அங்கே வந்து கபடி வந்து நல்ல ஒரு, ஏன்னா நம்ம விளையாடுற காலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து அவ்வளோ தலை சிறந்த வீரர்கள் இருந்தாங்க. நான் இந்தியா வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து 5 பேர் 4 பேர் 6 பேர் கேம்பில் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 3 பேர் அன்றைக்கி ஏசியன் கேம்ஸ் விளாண்டுருந்தோம். அன்றைக்கி வந்து ஒருத்தர் கூட வர முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னாக்கி நம்மளுக்கு வந்து இன்னும் சிறந்த விளையாட்டு இருக்காங்க. அதாவது ஜூனியர் சப் ஜூனியர் ரொம்ப நல்லா இருக்குது. சீனியருக்கு வந்த பிறகு அந்த டீம் டவுன் ஆகிடுது. அது என்ன காரணம் தெரியல. காரணம்னா வெயிட் மேட்சாக பாடி வெயிட்டை கூட்டாமல் அப்படியே ஜூனியர் விளையாடுறதுக்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும். நல்ல சாப்பாடை வந்து நல்லா இதாக எடுத்துக்கிடணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அரசு வந்து இன்றைக்கி வந்து 3% கோட்டா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் கொடுத்தா. ஏன்னா நான்லாம் மின்சார வாரியத்துக்கு வந்த அப்புறம் தான் தமிழ்நாடு அதாவது இது இந்தியன் கேம்ப் போனேன். அப்படி ஒவ்வொரு பொசிஷனாக வந்து வாரத்துக்கு வரணும். நான் ஏன்னா எனக்குன்னு ஒரு என்ன இது வாங்கி சாப்பிடக்கூடிய அளவில் எனக்கு வந்து பாக்கெட்டில் காசு இல்லை. ஏன்னா எதுக்காக சொல்லணும்னா கபடி பிளேயர்ஸ் எல்லாருமே ஏழ்மை குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். நானும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். அந்த டைமில் எனக்கு வந்து கரெக்டாக வந்து பேப்பர் மில்லுக்கு போயிருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த டைமில் அந்த சாப்பாடெலாம் கிடச்சிது. அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட்ஸு நம்ம இது பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி அரசு வந்து இன்றைக்கி எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு. உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எங்கள் காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த இடமே வந்து நான் விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிக்கணும். ஊக்குவிச்சா தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் வந்து ஜெயிக்கணும்னாக்கி அவங்களுக்கு வந்து நம்ம அரசும் வந்து ஊக்கம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோச்சஸ் வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வந்து அவங்கள வந்து வெளிப்படுத்தணும். அவ்வளோ தான் நம்மளுக்கு எந்த பிளேஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியும். இப்போ ஒரு ஜூனியர் பிளேஸ் விளாட போகிறோம், திறமையான விளையாட்டு வீரர்கள் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தகுதி அடிப்படையில் அவங்கள வந்து பணி நிமித்தணும்னு சொல்லி அரசுக்கும் சரி விளையாட்டு வீரர்களுக்கும் சரி இதை கேட்டுக்கணும். ஏன்னா உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டோம்னா முழு பயிற்சி எடுக்கணும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி வந்து யூத் கேம்ஸில் போய் இன்றைக்கி ஒரு பொண்ணு கண்ணகி நகர் கார்த்திகாவும் தம்பி அபினேஷும் இன்றைக்கி சிறப்பாக விளாண்டு இன்றைக்கி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. வயசன்குழு வந்து ஊருக்கும். ஏன்னா அவ்வளோ ஏழ்மை குடும்பத்துலேருந்து அந்த பொண்ணு போய்ட்டு வந்துருக்குன்னு சொல்லி ரொம்ப டேரக்டர் என்கிட்ட பேசுறதுல ரொம்ப இது பண்ணாங்க. இப்படி இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க வைக்க முடியும். ஊக்கத்தை கொடுக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து இப்போ நல்லா வர முடியும். ஏன்னா பெற்றோர்கள் எல்லாமே ஏழ்மை குடும்பத்திலேருந்து அவங்கள வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. எங்கள் அப்பா விவசாயம் 10 ரூபா வேணாலும் ஒருத்தர் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை தான் இருந்தோம். இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஜெயிச்சு இன்றைக்கி நல்லா இருக்கமா காரணம் நான் வந்து ஒரு மின்சார வாரியத்தில் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து நான் 4 பேருக்கு உதவி பண்ணக்கூடிய அளவில் இருக்கோம். இப்படி தான் விளையாட்டு வீரர்கள் நம்ம ஊக்குவிக்கணும். ஏன்னா எங்கள் மின்சார வாரியத்தில் இருக்க எல்லா விளையாட்டு வீரர்களும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சிறந்த அகாடமி வச்சு இன்றைக்கி செயல்பட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்போ முன்னாலும் பெருமையாக சொல்லுவேன். அடுத்தங்கிற ரவியனாக இருந்தாலும் சரி, அப்புறம் சாமி பண்ணாக இருந்தாலும் சரி, புலேந்திரனாலும் சரி, பாபுராமூர்த்தியாக இருந்தாலும் சரி, எட்வினாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் அவங்க ஏரியாவில் இருந்திருக்காங்க அகாடமி வச்சுருக்காங்க. என்னுடைய பார்ட்னர் கணிச்சு நானும் சேர்ந்து ஒரு அகாடமி வச்சுருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்தந்த ஏரியாவில் உள்ள விளையாட்டு வீரர்கள் உருவாவாங்க. அதேமாதிரி இப்போது பெண்களுக்கும் சரி ஏகப்பட்ட அகாடமி இன்றைக்கி வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் சரி சிறந்த விளையாட்டு உருவாகிறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கணும். விளையாட்டு வீரர்கள் வந்து கண்டிப்பாக அந்த விளையாட்டை வந்து முன்னிறுத்தி நம்ம வருங்கால இளைஞர்களை வந்து ஊக்குவித்து அவங்க வந்து சிறப்பாக செயல்பட வைக்கணும்னு சொல்லி தமிழகத்துக்கு வந்து நம்ம அடுத்த வரும் வரக்கூடிய காலங்களில் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களை வந்து அங்கங்கே உருவாக்குறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களை மாதிரி வேறு யாரும் இந்த அர்ஜுனா அவார்டு வாங்குவாங்களா பின்காலத்தில்? கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா சிறந்த விளையாட்டு வீரர்கள் வந்து உருவாகிட்டே தான் இருப்பாங்க. இப்பவும் இல்லை, எப்பாவது ஒரு தடவை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போய்ட்டு இந்த இப்போ ஜூனியர் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்க பொண்ணு அந்த பையன்லாம் வந்து இன்னும் சிறப்பாக, ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து மேட்ச் இன்ஜூரி ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம திறமையை வந்து கண்டிப்பாக வெளிக்காட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்காங்க, நல்ல விளையாடணும்னு சொல்லி வருங்காலத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களும் நீங்கள் இந்தியாவுக்காக விளையாடணும், அர்ஜுனா அவார்டு வாங்கணும்னு சொல்லி நான் மனதார வாழ்த்துக்கிறேன்.